பாராளுமன்றம் கூடும் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து அதன் நடவடிக்கைகளை முடக்குவது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் வழக்கமாகிவிட்டதாக பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி குற்றம் சாட்டி வருகிறது. இந்த முறை முதலில் மாணவர் போராட்டம், பின்னர் ராமர் கோவில் நன்கொடை தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டு ஆகியவற்றை காரணமாக கூறி எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டன. மாணவர் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் ராமர் கோவில் நன்கொடை விவகாரமும் சிறப்பு விசாரணை குழுவின் ஆய்வில் உள்ளது. இருப்பினும் பாராளுமன்றத்தை தொடர்ந்து செயல்பட விடாமல் எதிர்க்கட்சிகள் தடுத்து வருவதாக மத்திய அரசு கூறுகிறது. இந்த விவகாரம் குறித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு நேரில் சந்தித்து பாராளுமன்றத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் அதற்கு பிறகும் பல்வேறு காரணங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுகின்றன என்று ஆளும் தரப்பு குற்றம் சாட்டுகிறது. இதன் பின்னணியில் வேறு ஒரு முக்கிய காரணம் இருப்பதாக சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதாவது, வெளிநாட்டு நன்கொடைகளை ஒழுங்குபடுத்தும் FCRA சட்டத்தில் புதிய திருத்தங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த திருத்த மசோதா நிறைவேறாமல் தடுக்கவே பாராளுமன்ற நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டுள்ளன என்பது அவர்களின் கருத்தாகும். ஆனால் இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டு மட்டுமே. இதை எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை. FCRA சட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு வரும் நன்கொடைகளை முழுமையாக கண்காணிப்பதாகும். அந்த நன்கொடையை யார் அனுப்புகிறார்கள், எந்த நோக்கத்திற்காக அனுப்புகிறார்கள், அதை இந்தியாவில் யார் பெறுகிறார்கள், எந்த பணிக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதனை வெளிப்படையாக பதிவு செய்து கண்காணிக்க இந்த சட்டம் உதவுகிறது. அரசு சாரா நிறுவனங்கள், அறக்கட்டளைகள் மற்றும் தகுதி பெற்ற அமைப்புகள் வெளிநாட்டு நிதியை எவ்வாறு பெற வேண்டும், அதன் கணக்குகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளையும் இந்த சட்டம் வகுக்கிறது. இந்த சட்டம் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. வெளிநாட்டு நன்கொடைகளை ஒழுங்குபடுத்த இந்தியா முதலில் 1976ஆம் ஆண்டு FCRA சட்டத்தை கொண்டு வந்தது. அதன் பின்னர் காலத்தின் தேவைக்கு ஏற்ப பல திருத்தங்கள் செய்யப்பட்டன. தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மேலும் புதிய திருத்தங்களை கொண்டுவர முயற்சித்து வருகிறது. இந்த மசோதா கடந்த மார்ச் மாதம் லோக்சபாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திருத்தங்கள் வெளிநாட்டு நிதியின் பயன்பாட்டை மேலும் வெளிப்படையாகவும் சட்டப்பூர்வமாகவும் மாற்றும் என்று மத்திய அரசு கூறுகிறது. அதே நேரத்தில் இந்த மாற்றங்கள் குறித்து பல்வேறு அரசியல் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவி வருவதால் பாராளுமன்றத்தில் இந்த விவகாரம் இன்னும் முக்கிய விவாதமாக இருந்து வருகிறது.